இன்னைக்கு மார்கழி 14. உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் அப்படிங்கிற பாசனம். பிரசாதம் வந்து என்ன பண்ண போகிறோம்? கோதுமை ரவையில் வெண்பொங்கல். கோதுமை ரவையும் பைத்தம்பருப்பும் நல்லா அலம்பி வச்சுருக்கேன். நார்மலாக பொங்கல் பண்ணுற மாதிரி தான். இஞ்சி, மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, உப்பு, நெய் போட்டுட்டு வேணாலும் முந்திரி பருப்புலாம் தாளிச்சிக்கலாம். ஸோ நார்மல் பொங்கல். நாளைக்கு வந்து என்னென்னா அமாவாசை ப்ளஸ் அனுமன் நட்சத்திரம், அனுமன் ஜெயந்தி. அதனால அன்னைக்கு நாளைக்கு வந்து என்ன பண்ணுவேன்னா வடமாலை ப்ளஸ் வந்து தர்ஜோதனம் உப்பு இல்லாமல் தயிர் சாதம், அப்புறம் வந்து ஏதாவது புளியோதரை பண்ணலாம். முடிஞ்சா இஞ்சி புளியோதரை பண்ணிட்டா இஞ்சி புளியோதரை பார்க்கலாம் நாளைக்கு என்னன்றதை பார்த்துட்டு. பிரசாதம் இப்போ யூஸ்வலாக பண்ணுறது வந்து பொங்கல், தயிர் சாதம், வடை. பொங்கல் வேணான்னா புளியோதரையும் பண்ணிக்கலாம், இஞ்சி போட்டு பண்ணிக்கலாம். இல்லை நார்மலாக நம்ம வந்து அமாவாசை தலைக்கு அம்சையை பண்ணிவிட்டு ஆண்டாளுக்கு வந்து இந்த வடை பண்ணுறதுனால கூட வந்து ஸ்வீட்டும் வச்சு கூட பண்ணலாம். இது அவ்வளவா சௌரியம் அது. பட் நாளைக்கு நான் பண்ணுறது வந்து தத்தியோதனும் வடை கண்டிப்பாக இருக்கும். புளியோதரை வந்து இஞ்சி புளியோதரையா இல்லை என்னன்றதை கரெக்டாக இது பண்ணலாம். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் பாசனத்தை பற்றி. திருப்பாவை பாசனம் 14. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதந்தார். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடையில் எம்பாவாய். நல்லா ஆயிடுச்சுன்னா என்னன்னா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாயிடும். இந்த பதத்தில் ஆஃப் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், நைவேத்தியம் பண்ணி வச்சு எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். மிளகு, ஜீரகம், இஞ்சி போட்டேன். இது வந்து கோதுமை ரவை பொங்கல். ஆமாம், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்கேன்னு கோதுமை பண்ணேன். ஓகே, தேங்க்யூ. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதந்தார். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடையில் எம்பாவாய். இப்போ இந்த பாசரத்தோட நேரடி அர்த்தம் அப்படி பார்க்கும்போது இந்த தோழியிட்ட ஆண்டாள் என்ன சொல்கிறான்னா, உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள், அதாவது உங்கள் கொல்லப்பக்கம் இருக்கிற குளத்தில் மலர்ந்திருக்கிற தாமரையும் கூம்பி இருக்கிற அள்ளியும், தாமரை மலர்ந்திருத்து அள்ளி கூம்பிருத்து அப்படின்னா விடிய ஆரம்பிச்சிருத்து. அந்த சமயத்தில் செங்கல் பொடி கூரை, செங்கல் பொடி அப்படின்னா காவி, கூரை அது வந்து இந்த குண்டுரா கூரை, கூரை புடவைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கூரை அப்படின்னா ஆடை அப்படின்னு. காவி ஆடையை தரித்து வெண்பல் தவத்தவர், பல்லு வந்து வெண்மையாக இருக்கிற தபசிகள். ஏன் வந்து வெண்பல் அப்படிங்கிற தபசிகளுக்கு வந்து பல்லு வந்து வெண்மையாக இருக்கணுமா? ஏன்னா இந்த வெத்தலை பாக்கு, புகையில இதெல்லாம் போட்டால் வெண்மையாக இருக்காது, பல் பழுப்பு நிறத்தில் போயிடும். மனசும் உடலும் தூய்மையாக இருக்கிற சன்னியாசிகளுக்கு வெண்பல் தவத்தவர் அப்படின்னு சொல்லுவோம். அவெல்லாம் வந்து தங்கள் திருக்கோவிலுக்கு சங்கிடுவான் அப்படின்னா இந்த இடத்துல சங்கு அப்படிங்கிறது சாவி. கோவிலை திறக்க போயின்னு இருக்கா. எங்களெல்லாம் வந்து எழுப்புறேன்னு சொன்னவளாச்சே, நீ இப்படி எழுந்திருக்காம படுத்துன்னு இருக்கியே, நன்னா பேசுவியா, ஆனால் வெக்கம் இல்லையா, இப்படி தூங்கின்னு இருக்கியே, எந்திரு சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண், பங்கைய கண்ணா பங்கஜம்னா, பங்கஜம்னா தாமரை கண், அவனை போய் சேவிக்கலாமா அப்படிங்கிறது இந்த பாசுரத்தோட அர்த்தம். இந்த பாசுரம் வந்து முக்கியமான பாசுரங்களில் இது ஒன்று. ஏன்னா இது வந்து ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறோட சம்பந்தப்பட்ட பாசுரம் இந்த பாசுரம். எப்படி அப்படின்னா, ராமானுஜர் யாதவ பிரகாஷர் அவருடைய சிஷ்யனாக இருந்த காலகட்டங்களில், ஆரம்ப காலகட்டம், அந்த சமயத்தில் ராமானுஜருடைய திருநாமம் வந்து இளையாழ்வார். இளையாழ்வாரும் மற்ற மாணவர்களும் யாதவ பிரகாஷ்ட பாடம் படிச்சுட்டு இருக்கோம். அப்போ ஒரு உபனிஷத்துலேருந்து ஒரு வார்த்தை வருது, பெருமாளுடைய கண், திருக்கண்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு உவமை உபனிஷத்தில் உவமை வருது. அது என்ன சொன்னா, பெருமாளுடைய கண் வந்து நல்ல சிவந்த நிறத்தில் தாமரை கண், அன்றளர்ந்த தாமரை போல சிவந்த கண்கள்
அப்படிங்கிறதுக்கு ஒரு வார்த்தை வந்து கப்பியாசம் அப்படின்னு வருது. யாதவ பிரகாஷர் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அந்த குறிப்பிட்ட வகுப்புக்கு அன்னைக்கு இளையாழ்வார் நம்ம ராமானுஜர் அன்னைக்கு போகல. மற்ற மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். கபி பிளஸ் ஆசம் அப்படின்னு பிரிச்சுட்டார். அப்படிதான் பிரிக்கணும். ஆனால் அர்த்தம் வந்து கபினா குரங்கு, ஆசம் அப்படின்னா ஆசனவாய். பெருமாளுடைய கண்கள் வந்து தாமரை மாதிரி இருக்கும். அந்த தாமரை வந்து குரங்கின் பின்பகுதி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்த நாள் இளையாழ்வார் நம்ம ராமானுஜர் வரார். அன்னைக்கு யாதவ பிரகாஷர் மாணவர்கள்லாம் பார்த்து, நேற்று இளையாழ்வார் வரல, அதனால நேற்று கத்துண்டதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது மாணவர்கள் எல்லாம் சொல்கிறான், பெருமாளுடைய கண் வந்து தாமரை மாதிரி இருக்கும், அந்த தாமரையுடைய வண்ணம் வந்து குரங்கின் பின்பகுதி மாதிரி தனியாக சிவப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டான். இது வந்து ராமானுஜருக்கு வந்து தாரதாரையாக கண்ணில் இருந்து தலை ஜலம் தொட்டுரு. அப்போது யாதவ பிரகாஷர் கேட்குறாரு, என்னாச்சு, இது இப்படி உவமை இப்படி சொல்லப்படாதே அப்படின்னு சொல்கிறார். அந்த ஆசிரியர் சொல்கிறார், இது நான் சொல்லலை, உபனிஷத்தில் இருக்குது. பெருமாளுடைய கண் தாமரை மாதிரி இருக்கும், அந்த தாமரை குரங்கின் பின்பகுதி மாதிரி இருக்கும். கப்பியாசம் பாரு. அப்போ ராமானுஜர் சொல்கிறார், இது அர்த்தத்தை இப்படி புரிஞ்சுக்க கூடாது, அப்புறம் எப்படி புரிஞ்சுக்கணும், நீயே சொல்லு அப்படிங்கிறார். ராமானுஜர் சொன்னது 3 விதமான பதவுரை. இந்த வார்த்தைக்கு கப்பியாசத்துக்கு 3 விதமான உவமை சொல்கிறார். ஒன்று வந்து கம் பியாசம். கம் அப்படின்னா தண்ணீர், பியாசம்னா அதில் நிலைச்சிருக்கிற, அதை ஆசனமாக கொண்ட நீரை, தண்ணீரை ஆசனமாக கொண்ட தாமரை. அதாவது பெருமாளுடைய திருமேனி அப்படிங்கிறது ஒரு தடாகம் மாதிரி, ஒரு குளம் மாதிரி. அந்த தடாகத்தில் 2 கண்கள் தாமரை மலர் மாதிரி பூத்திருக்கு. இது எப்படி கேட்கறதுக்கு எப்படி இருக்கு? இது ஒரு அர்த்தம். 2வது அர்த்தம் வந்து கப்பி ஆசம். இது அந்த கப்பி அப்படிங்கிற அர்த்தம் வந்து தாமரையோடைய தண்டு பகுதி. இந்த தாமரையோட தண்டுக்கு வந்து சிறப்பு அம்சம் எப்படி என்னன்னா, அது வந்து தண்ணீரை வந்து உள்வாங்கிக்கும், நன்னா உறிஞ்சிக்கும். அதனால தான் ஸ்ரீ வைஷ்ணவா சம்பிரதாயத்தை ரொம்ப ஃபாலோ பண்ணுறவா இளநீர் குடிக்கும்போது கூட ஸ்ட்ரா வச்சு குடிக்கிறதில்ல. ஒன்று அப்படியே குடிக்கணும், இல்லை அப்படின்னா தாமரை தண்டு போட்டு குடிச்சுப்பான். ஏன்னா அது வந்து ஆச்சாரம் இல்லைன்னு. அது இன்னொரு பாத்திரத்துலேயும் மாற்ற முடியாது. இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டோம், அது வந்து கல்லுக்கு சமமாகிடும் இளநீர். அதனால தான் கோவிலில் வந்து அபிஷேகம் பண்ணும்போது மற்ற அபிஷேகங்கள்லாம் பாத்திரத்தில் பண்ணுவாள், இளநீர் மட்டும் இளநீர்லேயே பண்ணிவிடுவாள். அந்த தாமரை தண்டோட கூடிய தாமரை மலர் அது வந்து எப்போயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால தான் கோவிலுக்கு நம்ம கொடுத்தும் போகுது தண்டோடு சேர்த்த தாமரையை கொடுப்போம். அதுதான் வந்து கப்பி அப்படின்னு சொல்லுவோம், தாமரை தண்டோடு சேர்ந்த ஒரு மலர். 3வது அர்த்தம் வந்து இந்த கப்பிக்கு சூரியன் அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு. மலர் வந்து தாமரை மலர் எப்படி மலரும் அப்படின்னா சூரியனால மலரும். அதனால கப்பி ஆசம். அந்த மலரும் சூரியன் எப்போ அந்த தாமரை மலரை மலர்த்துவான் அப்படின்னா, அது வந்து நீரில் இருக்கும்போது மட்டும், தண்ணீர் தடாகத்தில் இருக்கும்போது மட்டும்தான் இது நடக்கும். இதே தாமரை மலரை ஆத்தங்கரையில் வச்சுட்டோம் அப்படின்னா மலராது. சூரியன் இருந்தாலும் மலராது, அது தண்ணீரில் இருந்தால் தான் அது மலரும். இந்த 3 அர்த்தம் மூலமாக இந்த வார்த்தையை இப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ராமானுஜர் சொல்கிறார். அப்புறம் அந்த யாதவ பிரகாஷருக்கு அவர் மேலே கோவம் வருது. பின்காலத்தில் அவரை அழிக்கணும்னு நினைக்கிறார். அப்புறம் ஊர் விட்டு ஊர் வரார். அப்படிங்கிற வரலாறுலாம் நம்ம ராமானுஜர் சரித்திரத்தில் பார்த்துருக்கோம். ஆனால் நமக்கு இப்போ இந்த கொஸ்டின் எப்படின்னா, இந்த ராமானுஜருக்கு இந்த அர்த்தம் எப்படி தெரிஞ்சது? அவரே சொல்லியிருக்கார். நான் இந்த வார்த்தையோட அர்த்தம் கத்துண்டது திருப்பாவை 14வது பாசுரம், உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள். எப்படி? வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து பங்கைய கண்ணான். வாவியுள் செங்கல் நீர், அதுதான் வந்து கப்பி ஆசம். தண்ணீரில் இருக்கிற தாமரை, தாமரை தண்டோட இருக்கிற தாமரை மலர் எப்போ மலரும் அப்படின்னா சூரியனால தண்ணீரில் இருக்கும்போது, அதான் வாவியுள். செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து, வாய் நெகிழ்ந்துனா மலர்ந்துன்னு அர்த்தம். பங்கைய கண்ணானை, கடைசியில் வர்ற வார்த்தை வந்து பங்கைய கண்ணானேன். பங்கயம்னா பங்கஜம்,
தாமரை கண்ணன் தன்னுடைய திருமேனியவே தடாகமாக கொண்டு அந்த கண்கள் தாமரை மலர் மாதிரி எப்பவுமே புதுமையாக அன்றளர்ந்த தாமரை மாதிரி, தாமரை தண்டோடு சேர்ந்த அந்த தாமரை மலர் மாதிரி எப்பவுமே நம்ம பார்க்கறதுக்கு பிரகாசமாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கிற கண்கள். இந்த பதவுரையை ராமானுஜர் இந்த பாசுரத்திலிருந்து கத்துண்டேன் அப்படின்னு ராமானுஜர் சொன்னார். அப்பேற்பட்ட பாசுரம் இது. கப்பியாசம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் கொடுத்த பாசுரம் இது. அதனால தான் ஆண்டாள் திருப்பாவையை வேதங்கள் அனைத்துக்கும் வித்து அப்படின்னு சொல்லுவோம். வேதங்கள் அனைத்துக்கும் வித்து அப்படின்னா வேதங்கள் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளின்னு அர்த்தம் கிடையாது. வேதங்கள் அனைத்துக்கும் வித்து அப்படின்னா வேதங்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய மரத்தில், பெரிய மாமரத்தில் ஒரு வித்து, அந்த வித்துல இருந்து இந்த மாதிரி பல கனிகளும் மரங்களும் வரத்துக்கு சாத்தியம் உண்டு. அதனால தான் அந்த திருப்பாவையை வேதங்கள் அனைத்துக்கும் வித்து அப்படின்னு சொல்லுவோம். ராமானுஜரை திருப்பாவை ஜீயர்னே சொல்லுவோம். அப்பேற்பட்ட ஏற்றம் இந்த ஆண்டாள் திருப்பாவைக்கு உண்டு. 3வது வரியில செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் அப்படிங்கிறது 2 விதமாக பார்த்துக்கலாம். ஒன்று செங்கல் பொடிக்கூரை அப்படின்னா காவி நிற ஆடையை அணிந்தவர்கள். வெண்பல் தவத்தவர் அப்படின்னா தூய்மையான உடல் சுத்தம் மனசு சுத்தம் உடையவர்களுக்கு பற்கள் வெண்மையாக இருக்கும். அப்பேற்பட்ட சந்நியாசிகள் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகின்றார் அப்படின்னா தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் திறக்கிறதுக்காக போயின்றிருக்கான். இப்போ தங்கள் திருக்கோவில் அப்படிங்கிறதுனால இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த கிராமத்தில் இருக்கிற பெருமாள் கோவில்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா பொதுவாக பெருமாள் கோவிலில் சந்நியாசிகள் அர்ச்சகராக இருக்க மாட்டாங்க, கிரகஸ்தர்கள் தான் அர்ச்சகர்களாக இருப்பாங்க. ஆனால் அந்த கிராம பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவில்களில் சந்நியாசிகள் அர்ச்சகராக இருப்பாங்க. அதனால தான் தங்கள் திருக்கோவில்கள், அங்கே போய் அர்ச்சகராக இருக்கிறவா அங்கே அவளுடைய கோவிலுக்கு போயின்னு இருக்கா அப்படின்னு ஒரு அர்த்தம். ஆனால் இது இன்னொரு அர்த்தம் பார்க்கும்போது பெருமாள் கோவிலே எடுத்துக்கலாம். பெருமாள் கோவிலுக்கு போயின்னு இருக்கா அப்படிங்கும்போது பெருமாள் கோவிலில் கிரகஸ்தால் தான் இருப்பாள். அது வெண்பல் தவத்தவராக இருப்பாளா, அவள் பெரிய தபசிகள் அப்படி சொல்ல முடியுமா அப்படின்னா, பாஞ்சராத்திர ஆகமத்தில் மகாலட்சுமி தாயார் பெருமாள்கிட்ட கேட்குற கேள்வியே அர்ச்சகர் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு கேட்ட கேள்விக்கு பெருமாளே சொல்கிறார் தாயார்கிட்ட, தனக்கு ஆராதனம் பண்ணுறவா எப்படிலாம் இருப்பா அப்படின்னு சொன்னது வேதத்துடைய அங்கங்கள் எல்லாத்துலேயும் வல்லமை உடையவராக இருப்பாராம். அதே மாதிரி வேதாந்தத்தையும் அறிந்து பாஞ்சராத்திர ஆகமத்தையும் தெரிஞ்சவராக இருப்பார். யோக சாஸ்திரம், அஷ்டாங்க யோக சாஸ்திரமும் தெரிஞ்சவராகவும் மோட்சத்தையே தன்னுடைய குறிக்கோளாக உடையவராகவும் இருப்பாராம். அதே மாதிரி பெரியோர்களுக்கும் பெருமாள் பக்தர்களுக்கும் பெருமாளுக்கும் கைங்கரியம் பண்றவராக இருப்பார். ஸோ இதை விட வேற ஏதாவது சன்னியாசி தகுதி வேணுமா? அதனால இந்த பெருமாள் கோவிலில் அர்ச்சகராக இருக்கிறவாளுக்கும் இது பொருந்தும். அந்த கோவிலை தங்கள் திருக்கோவிலாகவே எடுத்து பண்ணாவாம், அவளுக்கும் பொருந்தும். இது செங்கல் பொடிக்கூரை வெண்பால் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகின்றார் அப்படின்னு சொல்ற மாதிரி அழகான ஒரு வரி. இப்ப இந்த தோழிகிட்ட என்ன சொல்றேன்னா, நாவுடையாய், அதாவது கிருஷ்ணன் நம்மளுடைய வார்த்தையை வச்சு நம்மளையே மடக்குவான். அப்பேற்பட்ட கிருஷ்ணனுக்கு ஏற்ற ஜோடி நீ தான். ஏன்னா நீயும் நன்னா பேசுவ. நாவுடையாய், நீ எப்படி பேசுவ? கிருஷ்ணனுக்கு சமமா உன்னால பேச முடியும். அது எப்படி, அந்த பேச்சு எப்படி இருக்குன்னா, ஆஞ்சநேயர் ராமங்கிட்ட பேசுற மாதிரி இருக்குமா. ஆஞ்சநேயர் ராமங்கிட்ட பேசுற பேச்சை கேட்டு ராமன் ஆஞ்சநேயருக்கு சொல்லின் செல்வன் அப்படின்னு சொன்னார். ரிஷிமுக மலைக்கு ராமனும் லக்ஷ்மணனும் வந்துட்டு இருக்கான். சுக்ரீவன் மலை மேலே உட்காந்துன்னு பார்க்குறான், 2 பேர் வரா அப்படி. அவனுக்கு என்ன சந்தேகம், வாலி எரிஞ்ச ஆள் வேற வரா போல இருக்கு அப்படின்னு. ஏன்னா இவன் மிகப்பெரிய போர் வீரர்கள் மாதிரி இருக்கா, மர உரி தரிச்சு வில்லு அம்புலாம் கையில் வச்சுன்னு வந்துட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு சுக்ரீவன் அனுமனை அனுப்புகிறான், நீ போய் யாருன்னு பார்த்துட்டு வா. ஆஞ்சநேயர் போகிறார், ராமனை பார்க்குறார். பார்த்தோன்னே நமஸ்காரம் பண்ணார். நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு ஸ்லோகம் வால்மீகி ராமாயணத்தில், அந்த ஸ்லோகம் ரொம்ப வசத்தியான ஸ்லோகம்.
ஆஞ்சநேயர் வந்து சமஸ்கிருதத்தில் 9 இலக்கணம் இருக்கான். 9 இலக்கணத்தையும் கற்றுத் தேர்ந்தவர் ஆஞ்சநேயர். அதில் வந்து நம்ம தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ இருக்கிற மாதிரி சிங்குலர் ப்ளூரல் அப்படி இருக்காது. அதாவது ஒருமை பன்மை. சிங்குலர்னா ஒருமை, ப்ளூரல்னா பன்மை. இது சமஸ்கிருதத்தில் 3 இருக்கணும். ஒருமை, இருமை, பன்மை. சிங்குலர், டூவல், அப்புறமா ப்ளூரல். ஸோ 1, 2, 3, 3க்கு மேலே இருக்கிறது பன்மை. அப்படி ராமனை பார்த்து நமஸ்கரிக்கும் போது அந்த ஸ்லோகத்தில் வந்து பன்மையில் சொல்லுவாராம். தோள்களை பார்த்து பன்மையில் 4 தோள்கள் தெரிகிறதா அவருக்கு. மிகப்பெரிய பக்தர்களுக்கு ராமனுடைய அந்த தோற்றம் வந்து சங்கு சக்கரம் ஏந்தின 4 கரங்கள் தெரியுமா அவருக்கு தெரிஞ்சது. பன்மையில் சொல்றாரு. அப்போ ராமன் லக்ஷ்மணன் சொல்றான், வேதங்கள் அனைத்தையும் படிச்சிருக்கான். அந்த பணிவு தொகுப்பு எப்படி தொகுத்து எப்படி பேசணும் அப்படிங்கிறது. அவன் வந்து நேரடியாக வந்து ராமன்ட்ட வந்து நீங்கள் யாருன்னு கேட்கல. ஏன்னா சுக்ரீவன் யாருன்னு கேட்டுன்னு வந்து ஆரம்பிச்சிருக்கான். யாருன்னு கேட்கல. என்னுடைய தலைவன் சுக்ரீவன் தாங்கள் யார் என்று கேட்டுண்டு வர சொன்னார் அப்படின்னு கம்பராமாயணத்தில் வரும். அதனால தான் சொல்லின் செல்வன் அப்படின்னு ஆஞ்சநேயரை பற்றி சொல்லுவார் லக்ஷ்மணன்கிட்ட. அந்த மாதிரி நாவுடையாய் அப்படின்னு இந்த பெண்ணை எழுப்புறா இந்த பாசுரத்தில். இந்த பாசுரத்தில் ஆழ்வார் யார் அப்படின்னா திருப்பாணாழ்வார். இந்த திருப்பாணாழ்வாருடைய சரித்திரம், அந்த காலத்தில் வந்து திருப்பாணாழ்வாருடைய ஜாதி, அவள் வந்து பெருமாள் கோவிலுக்கு உள்ளே போக முடியாது. அதனால ஓரமாக ஸ்ரீரங்கத்து பெருமாள் கோபுரத்தை பார்த்த மாதிரி மண்டபத்து பக்கத்தில் நின்றுண்டு காவிரி ஆத்தங்கரையில் நின்றுண்டு கோபுரத்தை பார்த்து சேவிச்சு நிற்பார் பெருமாள். அப்போ அந்த கோவிலுடைய அர்ச்சகர் லோகசாரங்க முனிவர். இந்த லோகசாரங்க முனி பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக தீர்த்தம் எடுக்க வரார் காவிரி ஆத்தங்கரைக்கு. அப்போ இவர் வழியில் நிற்கிறார். வழி விடு அப்படிங்கிறார். திருப்பாணாழ்வாருக்கு காது கேட்கல. அவர் பெருமாள் பக்தியில் பெருமாளையை சிந்திச்சுண்டு பெருமாளையை தியானிச்சுண்டு நிற்கிறார். இவர் பேசுறதுக்கு காது விடல. திருப்பி சொல்கிறார் வழி விடுங்க அப்படின்னு. வழி விடலை. அப்போ ஒரு கல் எடுத்து போட்டுடுறார் அவர் மேலே. நெத்தியில் பட்டுறது திருப்பாணாழ்வாருக்கு. காயம் வந்து ரத்தம் ஊற்றுறது. அதுவும் தெரியல திருப்பாணாழ்வாருக்கு. அவர் பக்தியிலே இருக்கார். இவர் ஜலம் எடுத்துட்டு பெருமாள்கிட்ட போனால் பெருமாளுக்கு அதே இடத்துல ரத்தம். லோகசாரங்க முனிவருக்கு புரியுறது. பெருமாள்கிட்ட கேட்குறாரு, இதுக்கு பிராயச்சித்தம் என்ன, நான் என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது பெருமாள் சொல்கிறார், திருப்பாணாழ்வார் அம்மா மண்டபத்துக்கிட்ட நிற்கிறார். அவரை வந்து உங்களுடைய தோள்லையே தூக்கிண்டு இங்கே சன்னதிக்கு வாங்கோ அப்படின்னு ஆணையிடுறார். வந்ததுக்கப்புறம் இந்த கதவு திறக்கும் அப்படின்னு கதவு முடிடுறார். வெட்கி தலை குனிஞ்சு நிற்கிற அந்த திருப்பாணாழ்வாரை தன்னுடைய தோளில் சுமந்துகிட்டு வந்து கதவை திறக்கிறார் லோகசாரங்க முனி. எங்கே இருக்குது இந்த பாசுரத்தில்? புழக்கடை தோட்டத்து வாவியுள். புழக்கடை தோட்டம் அப்படின்னா கொல்லப்புறமாக காவிரி ஆத்தங்கரை கிட்ட நின்றுருக்கார். செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து கல்லால் அடிக்கும் போது அந்த ரத்தம் வந்தது இல்லையா, அதை தான் செங்கழு நீர் அப்படின்னு சொல்லுவார். செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் மிகப்பெரிய சன்னியாசி இந்த திருப்பாணாழ்வார். அந்த திருப்பாணாழ்வாரை தன்னுடைய தோளில் தூக்கின்னு வந்து சுமந்து கதவை திறக்கிறார், சன்னதியை திறக்கிறார். அதாவது சங்கிடுவான் போகின்றார். சங்கிடுவான் அப்படின்னா சாவி, அதை திறக்கிறார். எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய். நாணாதாய் அப்படிங்கிறதுக்கு வந்து மூசுடி அந்த நான் அப்படிங்கிறது வந்து அகங்காரம். நான் அப்படிங்கிற அகங்காரமே இல்லாதவர் இந்த திருப்பாணாழ்வார். பெருமாளை பற்றி மட்டுமே சிந்திக்கிறவர். ரங்கநாதனை பற்றி மட்டும்தான் தெரியும், தன்னவே மறந்துருப்பார். அதே மாதிரி நாவுடையார், நல்ல நாக்கு வன்மை உண்டு இந்த திருப்பாணாழ்வார்க்கு. அந்த மாதிரி திருப்பாணாழ்வாரை எழுப்புற இந்த சுப்பிரபாதம், இந்த பாசுரம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் அப்படிங்கிற பாசுரம். ரொம்ப அருமையான பாசுரம். தேங்க்யூ.